ஏன்டா மணியன்டா நான் கட்டி காத்த என் துவரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு இப்படி இருட்டறிஞ்சு போய் கிடக்கடா. எல்லாம் கோட்டுமை ஹவுஸ்னே. வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமாண்ணே. இதில் போகிறவங்கள பாவம் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் உருட்டிட்டு போகிறானோ, எத்தனை பேர் ஒத்தையில் பயந்து அங்கனே உட்காந்துருக்கானே. நான் என்ன செய்யும்? சித்திரம்பு கடிச்சு வர்றேன் அவனா. நாங்கள் இப்போ அப்போ எந்த ஊர்? அப்போ நாடகம் இன்னைக்கு இல்லையா, நாளைக்கு தானே. போயிட்டு ஒத்தியை பார்த்துக்கிட்டு இருக்கான். குறிஞ்சி நாட்டோட தலைவர் எங்கள் அப்பா. சரிண்ணே. என்னது? சரிண்ணே, அப்பா தான் குறிஞ்சி நாட்டோட தலைவர். என்னம்மா என் பிள்ளைக்கு காது ஊத்து பத்திரிக்கை வச்சது மாதிரி சரிண்ணே. என்னடா எங்கள் அப்பா தான். சரிண்ணே சொல்லுண்ணே. உங்கள் அப்பனுக்கு என்ன தொண்டையில் கட்டி இருக்கானா? செத்து போயிட்டானா? மூடுறா மயிருமேனே. குறிஞ்சி நாட்டினுடைய தலைவர் எங்கள் அப்பா, நம்பி தலைமை. இப்போ அதுக்கு என்னடா? இப்போ அதுக்கு என்ன? நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை, நீ ஏன்டா எடுத்து பேசுற? சரி விலங்கா பையமேனே. எங்க அப்பா 7 வருஷமா தலைவராக இருந்தார். எதுக்கு? நாட்டுக்குடா. நாட்டுக்கு தானே. போன வருஷம் தலைவருக்கு நின்றாரு, ஒரு ஓட்டில் தோத்து போனார். என்ன தோத்து போனாரு? எங்கள் வீட்டில் தான் எங்கள் அப்பா இருக்குல்ல, அது கண்ணு தெரியாது. எங்கள் அப்பா நின்றது புளிய மரம், எதிர்த்துண்டே மஞ்சனத்தி மரம். மரம் தெரியாமல் குத்திட்டு வந்துருச்சு. சரின்னு எங்கள் அப்பா நாண்டுக்கிட்ட தொங்கிட்டாரானே. தொங்க போன வந்தே இப்போ செலவு இழுத்து விட்டேன். என்னண்ணே 7 லட்ச ரூபா செலவு. என்ன உண்டை இருட்டில் போய் தூக்கு போட்ட போனவன் முருங்கை மரத்தில் போய் காயத்தை போட்டிருக்கேன். குப்போட ஒடிஞ்சு கால் இதாகி பிளேட்டு வச்சிருக்கேன் மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரி. காலில் என்ன வெதர் போடா போடா அவ்வளோதாண்டா வச்சுட்டாங்கடா. ஆனால் எங்கள் அப்பா மாதிரி இல்லை, எங்கள் ஆத்தா சொல்கிறாங்க. கோத்தா அது பெட்டிக்காரன் மெட்ராஸில் செய்தி விடுவிக்கிறவனா இருப்பேன் போடா ப்ரோ, அரைஞ்சுடுவேன். எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் 7 பிள்ளையே பார்த்தாங்க. ஏன்டா வேறு வேலையில் உங்கள் அப்பனுக்கு அம்மாவுக்கு? வேற வேலையில இதை எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை 100 நாள் வேலையை நடத்தியிருக்கேன். 7 பிள்ளை. 7 பிள்ளை இதே வேலை தான் எங்கள் அப்பாவுக்கு. பல்லு வதக்குன்னு அதை பெருமையாக சொல்கிறேன் மேடையில். அவங்க பெத்தாங்க, நீ பெற்றுருவேன் மயிறு. அவன் பெற்றிருக்கேன். அதே திஸ் ஆடு ஒர்க், ஹெவி ஒர்க்கு. எத்தனை அதில் பின்னங்கால் படுதல் அடிக்க வரேன்னு இருப்பேன். எத்தனை தடவை எங்களை தூங்க வச்சு லைன் பண்ணியிருப்பேன். அது உனக்கு தெரியுமா? அதனால தாண்டா உங்கள் அப்பனுக்கு கொட்டையில் அடிபட்டுருச்சு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. என்ன அமையலை ஒன்றும். கவலைப்படாதனே. 7ஆம் இடத்துல குரு உட்காந்ததுனால 8ஆம் இடத்துல கேது படுத்திருக்கேன். கவலைப்படாதனே. ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசியானே. நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னு? வானத்தில் மின்ற நட்சத்திரம். அதுதான் எல்லாத்துக்கும் தெரியும். சரி விடு, ராங் நம்பர். நீ ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணி கேட்குறத பார்த்தா ப்ரோ என்ன நீ வேணாம். நான் எப்படா கட்ட முடியும்? சரி சரி சொல்லு, ஏதாவது சொல்ல வந்தேன். என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு. எங்கள் சித்தப்பார் பொண்ணு. பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். பேரு என்ன? ஒன்று பேர் என்ன? பேர் தானே. பேரை கேட்டால் ஷாக்காயிருவீங்க. அரே நான் என்ன திருப்பி லைனில் விளாக்குறேன்? ஷாக்காவேன், ஓல்டேஜ் கம்மியாவேன். ஏதாவது சொல்லி தொலை. பேர் தானே. பேர் என்னடா? சொல்லிடுவேன், சிரிக்கக்கூடாது. சொல்றா. சப்பு. என்ன பேரு? சப்பு. ஆடி மாதம்லாம் சப்புமா? பேர் அப்படி வச்சிருக்காங்க. பேரு சப்பா. உங்களை நாடகத்தை போட்டதே தப்பு. இப்போ எங்கே இருக்கு மச்சான்? இங்கே தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்போ கிளி ஜோசியம் மாதிரி பண்ணுற? அது கிடையாது. அது வந்து யூடியூப்பை பார்த்து என் தங்கச்சி உங்களை லவ் பண்ணிருச்சு. யூடியூப் சப்ஸ்கிரைப்பா? சப்ஸ்கிரைப்னால சப்புன்னு வச்சுருக்கேன். ஆமாம். கூப்பிட்றீங்களா? நான் தான் போய் கூப்பிட்டு வரேன். ஆள் அழகாக இருக்கண்ணா. உன்னைய மாதிரி காக்கடை மாதிரி இருந்துச்சுன்னா ஏற்றுக்கிற மாட்டேன். அம்சமாக இருக்கு என் தங்கச்சி. மசுறு வட்டியே சரியில்லையாடா. உன் தங்கச்சி என்ன லட்சணத்தில் இருக்குமோ கூட்டிகிட்டு வா. அத்தா தொட்டுச்சு வாசலுக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அரும்பு குறையக்கூடாது. அழகு மலையானே 18ஆம் படியா உன் எல்லையில் 7 கடை வெட்டுறேன். அது 5 மணிக்குள்ள வெட்டிடுவேன். 11 மணிக்கு மேலே வெட்டினா செவரொட்டியை கலாண்டு சுட்டு வாங்கி நல்ல ஒம்பளையா அமையணும். நாம் துவரங்குறிச்சிலே ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி அடிக்கடி ஆலயத்து வரணும் தான். என்ன ஊர் சிரிக்கிற பார்த்தா என் கல்யாணம் சிரிப்பா சிரிச்சிரும் போலயே. மச்சான் என்ன மச்சான்?
என் தங்கச்சி சப்பு வந்துருச்சு. ஏன் மச்சான் ரெண்டு பேரும் ஒன்னேஜ் விளையாடுறீங்களா? இல்ல இல்ல, ஏன் ஒளிய போட்டுருக்கியே? உங்களை பார்த்து வெக்கப்படுதுங்க. அது நான் அப்படி இல்லைன்னு சொல்லுங்க மச்சான். மச்சான் தங்கச்சி தங்கச்சி சப்பு. மச்சான் இந்த மசுரை எங்கனே பார்த்துருக்கேன் மச்சான். சொப்பனம் கண்டிருப்பிய மச்சான். அதே கத்தால வாடை. ஏய் பொண்ணு வாக்க கூட்டு வரையா நீர்மலைக்கு வரையலா? இல்ல மச்சான், ஏன்டா இந்த அக்கப்புறம் வட்டிய போங்கடா. வீட்டுல குடிக்க தண்ணி இல்ல. வீட்டுக்கு போறேன். மச்சான் இந்த வாய்ஸ் எங்கனே கேட்டிருக்கேன். டெய்லி காலையில எனக்கு உளுந்த வாயோட வாங்கி கொடுன்னு வண்டியை நிப்பாட்ட சொல்ற வாய்ஸ் மாதிரியே இருக்கு. நீங்க சொப்பனம் கண்டிருப்பிய. ஏய் என்னை எதுவும் குளித வண்டி நீங்க ஆசிட்டு ஊத்தலைலடா. எனக்கு கல்யாணம் வேணாம். இருமா, சத்தம் போடாதம்மா. அதே குரல், அதே வளைஞ்ச கை, நான் உன் கூட இருந்துக்கிறேன். அதே மூத்திர கவுச்சி சேலை. டேய் இது யார் அந்த ஊத்தம்ட்ட? என் தங்கச்சி, எங்க சித்தப்பா பொண்ணு. நம்ம தான் தப்பா கணக்கு பட்ட மச்சான். கட்டினா உங்க தங்கச்சி என் தேன் மச்சான் கட்டுவேன். கட்டணா இவளை கட்டணும்டா. மச்சான் பாட வேணாம் சொல்லுங்க, செகல சேர்த்து அரைஞ்சு. தங்கச்சி அருமையான வாய்ஸா இருக்கு. நீங்க ஏன் சூப்பர் சிங்கருக்கு உங்க தங்கச்சியை சேர்த்து விடக்கூடாது? சூப்பர் சிங்கர்லாம் போயிட்டு வந்துருச்சு மச்சான். ஐயோ நான் சூப்பர் சிங்கருக்கு போறேன், இவர் சூப்பர் சிங்கருக்கு வர்றாரா? அதே டபுள் மீனிங். அவனே தான் மச்சான் அவளே தான். இருங்க மச்சான். தங்கச்சி காத்தடிக்க வாயா கொஞ்சம் சேர்த்த நிக்க ராதா ராதாவே. உங்களை பாடி கரெக்ட் பண்ணுதான். வா திப்பலம் சேவப்பா, இந்த அத்தமயம் சேவப்பா. அதே அனத்தல். டேய் செம்புரியாட்டு வர்க்க மாதிரியே தெரியுது. அதுதான் இளங்குடி ஓடும் போது இப்படி அனத்தும். காக்கடா என்னை வச்சு எதுவும் காமெடி பண்றியா மச்சான்? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சையா சும்மா. அஜா கஜா அச்சா அச்சா பச்சை கிளி. திருந்தே மாட்டா மச்சான், அவளை அரைஞ்சு விடுவேன். தங்கச்சி மச்சான் இந்த சிலைய பத்தி தொடாதீங்க. ஏன் புண்ணா? தாலி அட்டம்ல தொடர வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது. தங்கச்சி நீ 100 ஆண்டு நல்லா இருக்கணுமா. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை நீ யாருன்னா கட்டி பிடிச்சி பார்ப்ப? நம்ம எத்தனை நாள் கட்டி பிடிச்சி பார்த்தோமே. நான் தெருவுல தெரியுறேம்மா. முறகட்டவைய குடும்பத்துல இல்லம்மா மச்சான், பாசம் மச்சான். மச்சான் வேற எதுவும் பண்ணிவிட்டீங்களாடா? இல்ல இல்ல, காலை கையை அசதியில தூக்கி போடுவேன், அவ்வளவுதான். அந்த சிலையை ஓபன் பண்ணி விடுங்க. ஐயோ எனக்கு வெக்கமா வருது. ஏன் மச்சான் தையல் கிளாஸ் போகுமா? மச்சான் காலை நல்லா லப்பு லப்புன்னு அடிக்குது. என்ன வெக்கங்க? வெக்கமா? சப்பு என்னை பிடிச்சிருக்கா? மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில கேட்டாங்க. தொய்யும் தொய்யும் அந்த மன்னார் ஊரிலங்க. தொய்யும் தொய்யும். மாப்பிள்ளை சாகல, உயிரோட தாம்மா இருக்காரு. நல்ல பாட்டா பாடு. ஒன்னால ஏன்னா முன்னு சொன்னேன் கண்ணால. மச்சான் உங்க தங்கச்சி முகத்தை காட்ட சொல்லுங்க மச்சான். பார்க்குறேன். பார்த்துட்டு நாளைக்கு காலையில் 5:30க்கு முகூர்த்தம் மச்சான். தாலியை கட்டி போடணும். ஹோட்டல்லே விட்டுருவோம் மச்சான். சமைச்சா அது செலவு கூட வரும். ஹோட்டல்லே. ஓட்ட இல்லையா? தங்கச்சி இருமா மச்சான். திறக்கடா. இந்த பஸ் நைட் எல்லாம் கொண்டாடுவீங்களே, அது எங்க கொண்டாடுவீங்க? அது வந்து தோரங்குறிச்சி பஸ் ஸ்டாண்ட் நடுவில். எல்லாரும் பாப்பாங்களே, சங்கட்டமா இருக்காங்க. அது டவுன் பஸ் வச்சு மறைச்சிக்கிறேன். மூடிட்டு போடா மயிர் மயனே. சரி தங்கச்சி. ஐயோ இப்படி சிரிக்காதம்மா மாப்பிள்ளை. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். துறங்கடா மூஞ்சிய. நீ கண்ணை மூடுறா. இந்த மயத்துக்கு தான் பொத்தி பொத்தி வச்சிருந்தியாக்க. ஏய் போங்கடா, கொலையை விழுத்தாட்டிடாம போங்கடா. என்ன மாப்பிள்ளை வாக்கு வந்திருக்கேன், இது எனக்கு மாப்பிள்ளையாக்கும். ஐயோ நீ தலைமா யூடியூப்பை பார்த்து வர எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ அதுல நல்லா அந்த ஆளு சிவப்பா இருந்தாரு. இவன் போய் ஐயோ எனக்கு ஐயோ ஐயோ. அடே ரஞ்சித் இசு முகரைக்கு என்னைய பிடிக்கிறதாமடா. வாந்தி வருதா அவங்கள பார்க்கவும். நீ எனக்கு எது மாப்பிள்ளையாக்கும்? அண்ணே நான் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாக்கு போட்டா தானே. இந்த குடத்தை இறக்கிமா, எனக்கு பாரம் தாங்க முடியல. எப்படி வளர்த்துருக்காங்க பாரு. டேய் நீங்கள் 2 பேரும் காலையில் தோரங்குறிச்சிலேருந்து திருச்சிக்கு வண்டி ஏறுங்கடா. அந்த கண்டக்டர் டிரைவர்ட்டு வேலையை எழுதி கொடுத்துட்டு போலேன்னு என்னை செருப்பை கழட்டி அடிங்கடா.
அண்ணன் பாரு, அவன் மசுறு வட்ட தங்கச்சியை பாரு. அண்ணன் என்ன யானைக்குட்டி மாதிரி, தங்கச்சி என்ன எப்படி இருக்கு மூஞ்சூர் மாதிரி. விடு விடு, இந்த மாதிரி பொம்பளை அடைக்காம நாட்டை தர்றாங்க. தொடர்ல வச்சுக்கூடாது. நோ டச்சா? உன்னை ஏற்றுக்கிறேன், ஏற்றுக்கிறேன். என்ன ரொம்ப சளிப்பா சொல்றீங்க ஏத்துக்கிறேன்ட்டு? நான் சொல்லணும் அந்த வார்த்தையை, உங்களை நான் ஏத்துக்கிறேன்ட்டு. என்னையே 99 பேர் பார்த்து வந்தாங்க, ஒருத்தர் கூட வேணாம்ட்டு. ஏன் கையில் ட்ரில் போடுற? வா. ஐயோ கூசுதே. ஏலை, உங்க அண்ணன் வான வேடிக்கை சொல்ல போறேன். உன்னை இப்போ கொல்ல போறேன்ல, அதுக்கு போய் எல்லாமே நீர்மாலை குடம் போறேன் கடைக்கு துவரங்குறிச்சி. ஏண்டி பாதகத்தி மாலை எவன் கூடிய கெடுக்க, அது உன் முகரைக்கு தங்க கலர்ல ஜாக்கெட்டு. இந்த சேலை உள்ள விரிச்சிருந்ததான மாத்துக்கு. அஜித்து உள்பாவடை இல்லாம சவுசவுக்கா மூடையில் உள்ள கவரை கடிச்சு. என் மனைவி உள்ள இருக்கா, கூப்பிடுவா? ஏன்னா உன்னைய வீட்டில் கட்டி வச்சுட்டா ஈப்பில இருந்து கூட மீட்டரு குறிக்க வர மாட்டாங்க. ஏதோ நாய் வளர்க்குறாய் நீ இப்படி நிப்ப இருந்தா. அதே மாதிரி நான் வந்து ஒரு 4 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கேன். லோனுக்காரன் வரவே மாட்டேன். பிடியப்பட்ட பொம்பளைக்கு நம்ம இறக்க போட்டு செத்தாலும் ஜாவான தவிர உன்ட்ட வர மாட்டேன். என் மனைவியை கூப்பிடுறேன். கண்ணே, என்ன பண்றீங்க? அது யாரு? துவரங்குறிச்சியில் கிலோ 30 ரூபாய்ட்டாங்க. அதனால தான் உனக்கு வந்து திருக்க கருவாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். காலம் மட்டும் தூக்காத சப்பு. என்ன அவங்க பேர் சப்பா? மரியாதை கெட்டு பேருண்டி. மரியாதை கட்டு உனக்கு என்னடி ஏன் புருஷன்ட்ட பேசு? நீ பொம்பளை தானடி நீ, ராட்சசியாடி. மடுவு தெரியாம சப்பு. நீ என்ன அவளை கட்டி கட்டி பிடிக்கிற முண்டை? ஏண்டி, நல்ல மரியாதை இருக்காது. சிண்டு மேத்த அத்து போடுவேன் பாத்துக்க. ஆளை பாரு, நல்லா நான் ஒட்ட பிடிச்ச ஏன் உள்ள பாவாடை வாங்க. சண்டை வேணாம் சப்பு. சண்டை வேணாம் பாடா. சண்டை வேணாம். ஆளை புடிச்சு ஆளை என்ன அழகுடா, என் கால்ல கோர்வாளா? அம்மா தங்கச்சி கோவப்படாதம்மா. கால்ல வரதல. ஐயோ வந்துருச்சே வந்துருச்சே வந்துருச்சே. ஏய், எங்கடி கொண்டு கைய வைக்கிற? கைய விடுறீ முத. அப்படி வந்தா கம்பியில வச்சாதான் கை நிக்கும். ஏண்டி, உள்ள பாவாடை வாங்குறதுக்கு துப்பு இல்ல, டவுசரை போட்டிருக்க உள்ள. இல்ல ஏன் புருஷன் வேற கேக்குதா உனக்கு? நல்காரு. சண்டை வேணாம். நீங்க 2 பேரும் ஒரு அடுப்புல சிலிண்டர் வைக்கிறவளுங்க. ஒரு அடுப்புல சிலிண்டர் வைக்கிறோம். ஓசு ஓசு சொறியா? ஆம்பளைய பூரா அது மூஞ்சிய பாருங்கண்ணே. இதை பார்த்துட்டு இனிமேல் இந்த நாடகத்துக்கு அப்புறம் ஒரு 45 நாளைக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராது. சப்பு ஏன் நினைப்பா இருக்குமா? ஏய், பக்கத்துல வராத. நீங்க சோத்துல கை வச்சாலும் இது மூஞ்சி ராகத்துக்கு இருந்தா. மச்சா, நான் உங்களை கட்டி பிடிச்சு பொச்சு பொச்சுன்னு. ஏய், இந்தாடி. அம்மா தங்கச்சி என் மச்சானுக்கு உதட்டோட உதடா வச்சு புத்தம் கொடுமா. தம்பி, இங்கிலீஷ் படம் பார்த்து ரொம்ப நாள் தம்பி கைமாத்து கூட 1000 2000 தரேன். சீக்கிரமா கொடுமா. அவன் சொல்றதை கேட்டு வந்தேன்னா அந்த எத்து பல்ல புடுங்கி ஊறி. அப்புறம் என்ன பழக்கம்? எங்க அண்ணன் ஆசைப்பட்டு இது வரைக்கும் நான் எதுவுமே செய்யாம உதட்டோட உதடு என்ன பழக்கம்? வேணாம். நான் போக மாட்டேன். தம்பி, டேய், 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 வேணாம்டா. டேய், டேய், டேய். ஐயோ. தங்கச்சி வள்ளி, ஆத்தா இங்க வாத்தாயா, என்னை கொல்ல பாக்குறாங்க. நாங்க அக்கா அஞ்சு ஒருத்தருக்கு கட்டிக்கிறோம்.
பாரம்மா நீ மாறி கொழுது என்னம்மா கிருஷ்ணவேணி ஓ மனசுக்குள்ள உள்ளதை நீ கண்டுபிடி. ரோசமுள்ள காலையம்மா வேகமுள்ள மாமா ஆமா, அடடடாமா. ஓ, கண்ணி பொண்ண கண்ணி வச்சு கட்டிக்கிட்ட மாமா ஆமா, அடடடாமா. தூங்காம காத்திருக்கே தொட்டு தொட்டு பேசலையே தூங்காம காத்திருக்கே தொட்டு தொட்டு பேசலையே தோளோடு சேரலையே சொல்லி மனம் மாறலையே ராசாதி ராசா கொடுத்து வச்ச ரோசா. ராவானா போதும் நடுங்குதம்மா சொல்ல பாசம் வச்ச மனசு ஆமா, அடடடாமா. பரிகாரம் சொல்ல பாசம் வச்ச மனசு கொடிகாரை பிந்த உள்ள தூக்கம் கேடும் வயசு புது நெல்லு புது நாத்து பொங்கலுக்கு காத்திருக்கு. புது நெல்லு புது நாத்து பொங்கலுக்கு காத்திருக்கு புது பொண்ணு இது ரெண்டும் மாமி சொல்லிக்கு காத்திருக்கு ஏ மாறி கொழுது என்னம்மா கிருஷ்ணவேணி ஓ மனசுக்குள்ள உள்ளதை கண்டுபிடி ராசாதி ராசம் பறிச்சு வச்ச ரோசா ராவானா போதும் நடுங்குதம்மா நீசா ஆமாமா அது சுகந்தாரம்மா ஏ மாமா எப்ப வருவாரம்மா? நீ மாறி கொழுந்து என்னம்மா கிருஷ்ணவேணி ஓ மனசுக்குள்ள உள்ளதை கண்டுபிடி அண்ணா வணக்கம் மருதவணி வணக்கம் எப்படி இருக்கீங்க 3 வருஷம் ஆச்சு பார்த்து நல்லா இருக்கீங்களா அண்ணா என்ன இவங்கள வச்சிருக்கியா ஆ? இவங்கள தான் வச்சிருக்கியா அது உனக்கு நாத்து என்னைய தொட்டதுக்கே குணங்குறாங்களே இப்போ உன்னைய தொட்டா என்ன பண்ணுவாங்க என்னன்னா அதே உங்க நாத்தனா உன் அண்ணி கல்யாணம் பண்ணிட்டியா ஆமா என்ன பண்றது சத்தியமா இது அப்பாவுக்கு மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் ஆமாத்தா விலைவாசி எல்லாம் குறைச்சிட்டாங்க நம்ம ஏரியா நம்ம மளிகை எல்லாம் கடையில. இப்படி இருக்க நம்ம அண்ணி மட்டும் ஓடா தேஞ்சிட்டாங்களேண்ணா அவங்க தே தான் எனக்கு மார்க்கெட் ஏறும் எங்கிட்ட ஏறுறது எங்க பாப்போம் ஏய். எங்க பாப்போம் கொண்டாங்க புஷ்பம் கொண்டாங்க மார்க்கெட் என்னமோ ஏறுதாமே உங்களுக்கு எப்படி மச்சான் எதையாவது தூக்கி வச்சுட்டு ஆனா வந்துடுறா அப்ப இவங்க அவங்க லீஸு காலையில விட்டுருவேன் ஏய் இவங்க தான் நீ கல்யாணம் பண்ணிட்ட அவங்க எப்பயுமே இருப்பாங்க இவங்க நாளைக்கு வெளிநாடு போறாங்க அப்படியா இல்லன்னா அவங்க வெளிநாடு போறது சரி இவங்க உங்களுக்கு என்ன உறவு முறை இது வந்து இளைய வழியா மூத்த வழியா மூத்த ஓடியா இளைய மூத்த தாரம் சின்ன இளைய தாரம் எது சின்னப்படி அளக்குறது நான் செத்தேன் நடின்னு மச்சான் நீங்க அப்பாவாக போறீங்க சரி அண்ணா நீங்க அப்பாவா விஷயத்தை போறீங்க. மறந்துட்டீங்க பாத்தீங்களா நம்மலாம் ஏன் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் தெரியுமா நம்ம அப்பா காட்டுல போய் கண்ணுக்கருமா காவல் பண்ண சொன்னாரு யாவும் இல்லையா நீ என்னத்தா காவல கண்ணுக்கருமா பார்க்க சொன்னாரு யாவும் இல்லையா காடுனாலே கொடிய கொடிய மிருகங்கள் இருக்குன்றது ஞாபகம் இல்லையா அந்த மிருகத்தெல்லாம் தாண்டி எப்படி காவல் செய்ய போறன்றது ஞாபகமே இல்லையா ஏன் அது மேல என்னன்னா ஏறி இது? உட்காருவேன். இப்படி இருக்கீங்க நீங்க ஏத்தா? கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்கா அதனால தான் அந்த பொறுப்பை அப்பா உங்கள்ட்ட கொடுக்காம நீ என்கிட்ட கொடுத்துருக்கேன் என் தங்கச்சி சின்ன வயசுல பாக்ஸிங் கத்து கொடுத்தேன் நிஜமாலுமே கராத்தே இப்ப அப்படி போயிருச்சு சரி இருக்கட்டும் அண்ணா அண்ணா ரொம்ப எதுல கையெழுத்துனீங்க தெரியுமா? தோல்ல தோல்ல இல்ல வேற பஞ்சுல. என்ன சொல்றீங்க சரி. ஆனா என்னை ஆண்டவன் ரொம்ப சோதனை பண்ணிட்டான். ஏன் ஆனா இவ்வளவு மாதிரி எல்லாம் என்னை ஆண்டவன் படுத்துருந்தான்டா. அண்ணே அப்படிலாம் பொம்பளை கை நீட்டுற ஆம்பளை நல்லவனே கிடையாது நீ என்ன கை நீட்டுற பொச்சு நீங்க பொச்சுன்னு? இருக்கும்போதே என்னை பாருங்க புடிச்சு நான் இருக்கும்போது இனிமே நீ இவங்களை கை நீட்டினேன்னு வச்சுக்க கொஞ்சம் கொன்றுவேன். மூக்கந்தண்டா தெரியுது இனிமே நீ இவங்களை எப்பயாவது அடிச்சேன்னு வச்சுக்க கொன்றுவேன்
அடிக்க கூடாது நான் இருக்கும்போது. நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. நீயே எல்லா வேலையும் முடிச்சு விட்டியா? என்னவோ இருக்க மாதிரியே வச்சுங்க. அண்ணா அப்பா ஆளை காலையில பாக்குறீங்களா? அப்படிலாம் இல்ல ராசா. அது அப்பா போய் காட்டுல கண்ணு கட்டுமா ராசாத்தி, ராசாத்தி. அடியே ராசாத்தி, அப்படி சொல்லுங்க நாத்தனா. அடியே ராசா. ஏய் கையே. என் தங்கச்சியோட நீங்க நாத்து நாவா நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாம இருக்கணும் ஆத்தா. அண்ணே ஏன் பாரு இங்க, இதுக்கா நீ ஆசைப்பட்ட? எல்லாம் உண்மை இல்ல, நான் அத்தனையும் பொய். என்னடா தீபாவளிக்கு கழுத்திருப்பேன் கோழிய வாட்டின மாதிரி. உண்மைக்கு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க, பொய்க்கு தான் ஆசைப்படுறாங்க. நீனு ஏமாந்துட்டியா? அண்ணா அப்பா காவலு போக சொன்னதுமே ரொம்ப பயம். என்ன கிராமத்துல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? வேலைக்குறிச்சி கிராமத்துல ஆ, ராதாகிருஷ்ணன் வந்து என்ன செஞ்சான்டா? என்ன பண்ணாரு? வேலைக்குறிச்சி கிராமத்துல ராதாகிருஷ்ணன் வந்து மசுரை புடுங்கினான்னு சொல்லுவாங்க. ஆத்தாடி. என்னையா பண்ணாருன்னு கேட்டா அந்த வார்த்தையை சொல்லிடுவாங்களோ? அண்ணா அது நிறைய பார்த்தா சித்திரம் மாதிரியே. இதுதான் அப்பா சொன்ன நந்தவனம். இந்த நந்தவனத்துல எங்க பார்த்தாலும் வண்ண வண்ண மலர்கள் புத்து புத்து. அண்ணே உண்மையிலுமே ரொம்ப பசிக்குது, அந்த 2 வாழைப்பழம் பறிச்சிட்டு வா. சரி அதை எருத்து அடிக்கேன். ஏன் எருத்து மரம் பசிக்குதுடா அண்ணா. உள்ள உனக்கு அண்ணன் எல்லா கனியும் வச்சிருக்கா. அதெல்லாம் எனக்கு வேண்டாம், இருக்குதா? சரி, அதனால இங்க பாத்தீங்களா எங்க அண்ணா, ஆ. அது மயில் தானே? ஆமா, இவ்வளவு பெருசா இருக்கு பாருங்கண்ணா. இவ்வளவு பெரிய மயிலை என்னுடைய வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. தன்னுடைய தோகை விரிச்சு அங்க பாரு, அங்க பாரு, இவ்வளவு அழகா ஆடுது பாரு. உங்களை எல்லாம் பாருங்க, அங்க பாருங்க ஆடுது மயில். ஏத்தா இந்த பாடிய ஸ்கேன் எடுக்கணும் காலையில, அது வரைக்கும் விட்டு வை. இதுல என்ன இருக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு? நானே எடுத்துறேன், முடிஞ்சிச்சு. மயில். சரி, அதனால இந்த இடத்துல மயிலினங்கள் தோகை விரித்து ஆடுவதும். மயிலு மயிலு விருத்து விருத்து ஆடு. நல்லா விரிச்சு நீங்க ஆடுறீங்க செமையா. குயிலு இந்த மரத்துல கூ கூ கூன்னு கூவுது. அச்சோ, மான் 2 துள்ளி குதிச்சு ஓடுது. நான் அங்கிட்டலாம் பார்த்தேன். கரடி கரடி ஆனா புளிச்சிருத்தே. கரடி புலி சிறுத்தை. புலி சிறுத்தை. கரடிட்ட போயிடாதீங்க, ஒரே அடியா அடிச்சிரும். கரடிட்ட மட்டும் போகாதீங்க. அதனால இந்த இடத்துக்கு வந்ததுமே ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நேரம் ஏதாவது விளையாடணும். சரி நாத்தனா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். போய் சொல்றீங்க. இல்ல நாத்தனா, உண்மையிலேயே உங்களை பார்த்தா ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். சரி, ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம்னா நம்ம எல்லாரும் ஆனந்தமா. சரி, இந்த சந்தோஷத்தோட அடிச்சு விளையாடலாமா புடிச்சு விளையாடலாமா? எனக்கு புடிச்சு புடிச்சு தேவையில்ல. ஏய் கொன்றுவேன். புடிச்சுக்கிட்டே அடிப்போமா? அது உங்க சௌரியம். புடிச்சுக்கிட்டே அடிப்பா. நான் வர மாட்டேன், ஏன் அதுனா? நீங்களே அடிக்கங்க. அதனால விளையாடலாமா? ஈ தன்னே நானே தானே நானே அம்மா தன்னே நன்னே நானே நன்னே தானே நானே. ஏ தன்னே நன்னே நானே நன்னே தானே நானே. ஏ தானே நானே தானே நானே அம்மா தன்னே நன்னே நானே நன்னே தானே நானே. ஏ தன்னே நன்னே நானே நன்னே தானே நானே. ஏ சம்பநாத்து சாரகாத்து மச்சான் சல்லுன்னு தான் வீசுதுங்க அங்கம்பூரா. மச்சான் சல்லுன்னு தான் வீசுதுங்க அங்கம்பூரா. ஏ பொண்ணு பூவு வாசம் வந்து கட்டிகளா தொட்டுக்கங்க காலம்பூரா. என்ன தொட்டுகளா கட்டிக்கங்க காலம்பூரா. மச்சான் காத்திருக்கு உனக்காக கண்ணே ஒழிச்சிருப்பேன். உனக்காக மச்சான் காத்திருப்பேன். வருமாறு கண்ணு பூத்திருப்பேன். ஏ சம்பதாத்து சரகாத்து மச்சான் சொல்லுதான். மகராசி வரவானே
கட்டிக்கங்க காலம்பூரா என்ன தொட்டிக்கலாம் கட்டிக்கங்க காலம்பூரா வந்து தொட்டிக்கங்க கட்டிக்கலாம் காலம்பூரா ரொம்ப ஆடுற இந்த ஆட்டம் ஆடாது ஆட்டம் பெரிய ஆட்டமா உள்ள இருக்கு கரவேணங்கள் இங்க பாரு எப்படி வருதுன்னு இங்கே கூட்டம் கூட்டமா வந்துருச்சு ஐயோ ரஞ்சித் உன் தலையில வந்து உட்கார போகுது அஜிச்சோ இதெல்லாம் விரட்டணும் சுத்தி சுத்தி ஆமா சுத்தி சுத்தி வரும் சுத்தி சுத்தி வந்தீங்க அப்படின்றது மாதிரி அது மரம் கொத்தி டொக்கு டொக்கு டொக்குன்னு கொத்தி என்ன இந்த குணங்குறிய என்ன விஷயம் ஏன்னா நல்லது சொல்லி கொடுத்தா வளர்க்கலையா அவளை அது என்ன பேசுறது அத்தனமே அசோசியமா தான் பேசுறான் இல்ல பாவம் மரம் கொத்தின்ற பறவை இருக்கா இல்லையா பாத்தியா இங்க பேசிக்கிட்டு இங்க கையா போறேன் பாரு ஏய் அவங்களும் உன்னை மாதிரி பொம்பளை தான் கையை எடுங்க ப்ரோ பொம்பளை பொம்பளை நாங்க அக்கா தான் என்னத்த அக்கா தொங்கோச்சி எங்கிட்டு தொங்கோச்சி ஒரு விரைவில் நம்ம ரெண்டு ஆளலாம் 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 சோ ஆளலமே இருங்க இருங்க என்ன முரட்டாட்டமாவுல இருக்கு ஆட்டம் அப்படி ஆடக்கூடாதுடி அபிநயமா அழகா இருக்கணும் இல்லையா அப்படி எல்லாம் செஞ்சா நல்லா இருக்கு உனக்கு முரட்ட டங்கு 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 சரி ஆடு அண்ணங்களாம் தரக்கலாம் ஐயா அண்ணங்களாம் தரக்கலாம் அழகான பச்சிகளாம் சின்னஞ்சிறு மயிலினங்கள் பள்ளிசை குயிலினங்கள் ஆளலும் ஆளலும் ஆளலாம் சோ ஆளலமே சோ ஆளலமே சோ ஆளலமே சோ 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 போயிடுச்சா போல உனக்கு போயிருச்சா ஏய் உன்னை துணி துவைக்க கூப்பிடல பறவை விரட்ட தான் கூப்பிட்டோம் நீ இந்த 3/4 கிலோ பறவை விரட்டு. எலும்பையும் 1/4 கிலோ சதையும் வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடக்கூடாது ஏய். என்னண்ணா எங்கேயோ போகுது பாத்தியா ஒரு வரவும் இல்லையா இங்க இரு, இங்க அங்க எப்படி இரு. அண்ணே எப்படி பாத்துக்க இவங்கள வச்சேடி பொழச்சுக்கலாம் உனக்கு வழியே இல்ல நீ செவனேன்னு வீட்ல இருந்தா போதும் என்னடா கட்டலாம் எனக்கு தூண்டி ஒரு ஆள் மாதிரி சேலையில மீன் பிடிக்க போறாரு சரி அண்ணா இவ்வளவு நேரம் விளையாண்டோம் வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க ஏய் என்ன இந்த அடி அடிச்சுக்கிறீங்க ரெண்டு பேரும் எனக்கு இழுத்துக்கிட்டே என்ன மோசமானதா இருக்கு எனக்கு இடிச்சுக்கிட்டே இருக்கு அண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சொல்லுதா. அந்த பத்தி அந்த மலை இருக்குல்ல ஆமா இந்த மலையில தான் முனிவர்கள் தவம் செய்றாங்களாம் நம்ம அப்பா சொன்னாரு. அப்ப முனிவர் வரக்கூடும் இருக்கு ரெண்டு மலை சுத்தி வரைக்கும் இருக்கு மலை நீ அந்த ரெண்டுலயே இரு மூதேவி உனக்கு தான் இல்லையே நீ அத பேசுற ரெண்டு மலை இந்த சுத்தி உள்ள மலையில முனிவர்கள் தவம் செய்வாங்களாம் வருவாங்களா ஒருவேளை நம்மளுடைய சத்தத்தை கேட்டு வந்தாலும் வரலாம்னா அப்ப என்ன செய்வோம் இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா என்னன்னா இப்படி கேக்குறீங்க நீங்க பெரியவங்க நான் சின்னவா அப்படி வந்து அந்த முனிவரை நான் சந்திச்சு பேசுறேன் சந்திச்சு பேசணும் என்ன விஷயம் ஏது பேசணும். அதுக்கப்புறம் உன்னை அதெல்லாம் கூப்பிட்டு மரியாதை ஆசீர்வாதம் கொடுக்கணும். அண்ணா வரவேற்பு கொடுக்கணும் நம்ம அப்பா சொல்லியிருக்காங்கல்ல கண்டிப்பா. பெரியவங்க வந்தா இப்படித்தான் மதிக்கணும்னு அவட்ட பேசவே மாட்டேன் பேசவே மாட்டீங்களா அண்ணா அறிவு இருக்கா இல்லையா பேசுறதுக்கு தாண்டா உன்னை கூட்டிட்டு வந்திருக்கு நான் பேசுறேன் ஆனா அவர் எதிர்த்து பேசினா நான் பேசத்தான் செய்வேன் அடிச்சிரு இன்னொரு அண்ணன் வருவேன் அதனால ஆளுக்கு ஒரு பக்கமா காவல சரி நீங்க மேல இருக்கீங்களா கீழே இருக்கீங்களா உனக்கு எங்க இருந்தா பிடிக்கும்னு சொல்லு நான் இருக்கேன் நீங்க மேல இருக்க நான் கீழே இருக்கேன் வாய்ப்பே இல்ல இல்ல நான் அதான் நீங்க மேல இருந்தா அழுப்படாம இருந்துக்குருவீங்க ம், நான் கீழே இருந்தேன்னா ஓடி ஆடி விரட்டுவேன் புண்ணியமே இல்ல என்ன பண்றது வாங்க போயிடுவோமா மச்சான் மச்சான்